fun. ஹாய் கைஸ், காலையில் எழுந்துச்சு மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. ஸோ இனிமேட்டு தான் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நிறையா பிளேஸ்க்கெலாம் போக வேண்டியது இருக்குது. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. சூடாக உடனே சூடாக வச்சா கூட கூலிங்க உடனே சில்லுன்னு ஆகிடுது. சாம்பார் சட்னிலாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சாப்பிடலாம். இது ஆக்சுவலாக ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஸோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டை காட்டுறேன் உங்களுக்கு. சே ஹாய். மார்னிங் ஃப்ரெஷ்ஷப். நைட்லாம் தூக்கமே வரலைங்க, செம்ம குளிர். கண்டிப்பாக வேறு லெவலில் குளிர். இத்தனைக்கும் என் ரூமில் வந்து ஏசியே நாங்கள் போடலை. ஏசின்ற ஃபேனே நாங்கள் போடாமல் தான் தூங்கணும். அதுக்கே வந்து பயங்கர குளிர், ஒன்றும் முடியல. ஸோ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் vlog. அப்படியே நம்ம எல்லா இடமும் ஷூட் பண்ணிட்டு மேபி ஈவினிங் கிளம்புற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ் வச்சு ஷூட் பண்ணிடணும். இன்றைக்கி நேற்று வந்திருக்கேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மார்னிங் அந்த அளவுக்கு பசி எடுக்கலை. 3 இட்லி தான், அவன் ஒரு தோசை. இன்னும் யாரா சாப்பிட்றியா? போதுமா? ஓகே கைஸ், நான் போயிட்டு உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறேன். ஓகே பாய். ஸோ ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேருராயன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வியூலாம் காட்டுறேன், பின்னாடி பாருங்க தெரியும். ஸோ வியூ ரொம்ப ஹைட்டில் தான் இருக்குது இந்த கோயில். ஸோ எப்படின்னா குகைக்குள்ளே இருக்குது இந்த கோயில். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. இது காலணிகளை இக்கே விடவும் அண்டு பாருங்க, குனிந்து கொண்டே செல்லவும் போட்டிருக்காங்க. ஸோ குனிந்து கொண்டே செல்வோம் அப்படின்னு போட்டிருக்காங்க கோயில் நிர்வாகம். பாருங்க, படி ஏறுகிறது. இந்த குகைக்குள்ளே தான் இருக்குது ஆக்சுவலாக கோயில். ஸோ இங்கே தான் இருக்குது கோயில் உள்ள. குகைக்குள்ளே மலை உள்ளே போகுது. மலை உள்ள கொடாஞ்சி குகை மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இதுலாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபேமஸான கோயில் தான் இது. ஸோ ஃபைனலி வந்தாச்சு, கோயில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கரடி வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு போகணும். ஃபஸ்ட்டு காலையில் ஏஞ்சோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மூச்சு வாங்குது. ஸோ காலையில் ஏஞ்சோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோயிலுக்கு போகலான்ட்டு ஒரு இது. ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு வந்தாச்சு. நல்லா இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய்ட்டு வியூவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க கோயிலுக்கு. ஸோ ஓகேங்களா?
ஸோ கைஸ் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ அங்கே இருக்குது கோயில் பேக் சைடில் இருக்குது பாருங்கள் கோயில். ஸோ அங்கேருந்து இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே இதையும் பார்த்துட்டு போகலான்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நல்லாயிருக்கு. இங்கேருந்து பார்த்தா ஸோ நிறைய ரெசார்ட்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். அந்த ரெசார்ட்ஸ்லாம் வந்து வியூ பாயிண்ட் ரெசார்ட் தான். ஸோ வெயில் அடிக்குது, காலையில் வெயில் வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து இந்த சில்னஸ் வந்து இன்னும் குறையில. ஸோ சில்னஸ்ஸாகவே தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கேருந்து பார்க்கறதுக்கு பயங்கரமாக வியூவாக இருக்குது. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ என் மூஞ்சி எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் அங்கே பாருங்கள் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்ததே. ஸோ காய்ஸ் கரெக்டாக இப்போ ஃபால்ஸுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 250 படிக்கட்டு இறங்கணும்னு சொன்னாங்க. ஸோ படிக்கட்டாக இல்லை, அது அதுமாரி வேவாக இருக்குது. ஸோ இதுமாரி ஸோ போயிட்டே இருக்கோம் நடந்து. நீ எவ்வளோ தூரம் தெரியல. ஆக்சுவலாக போகும்போது ஈஸியாக இருக்குது, வரும்போது தான் மூச்சு தள்ளுன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் போகுது பள்ளம். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுமாதிரி ஸ்டீல் படிக்கட்ஸ்லாம் இருக்குது. இனிமேட்டு தான் படிக்கட்டு இருக்கு போல். అన్నాళ్ళు కనపడిన కూడా కనపట్లేదా? ఆ కోతి నీ గురించి నిన్ను ఫాలో అవుతాను కదా. பாருங்க கைஸ், பக்கோடா ஃபுல்லாக பனி வளருது. ஃபுல்லாக ஃபாக் வந்து கூட போகுது. ஒரு 3 o'clock டைம். நாங்கள் 12 o'clock ஆகுது. 12 o'clock மாதிரியே இல்லை. ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock மாரி. அதான் ஏர்லி மார்னிங்கில் வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பாருங்கள் அந்த சைடில் சுத்தமாக மூடிடுச்சு தெரியுதா? கைஸ் இப்போதைக்கு வந்து பக்கோடா பாயிண்ட் வியூ கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா இருக்கு. வியூ ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது கிளைமேட். ஸ்டெப்ஸ் ஏறி கொண்டு இருக்கிறோம்.
பக்கோடா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது போல். ஸோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஃபாகு கொஞ்சம் பயங்கர குளிருது, சில்னஸாக இருக்குது பயங்கரமாக. வேறு லெவலில் கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஏற்காடு. கண்டிப்பாக பக்கோடா வியூக்கு வந்து பாருங்கள். வேறு லெவலில் ஃபாகில் அப்படியே இப்படி வருது, படருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆக்சுவலாக ஒரு 3 o'clockலாம் வந்துடும் நினைக்கிறீங்கல்ல. ஃபுல்லாக பனி மூடிடும்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஆக ரொம்ப பயங்கரமாக பனி மூடிடும் நினைக்கிறேன். அப்படி கண்ணு தெரியுது. பூரா கண்ணு தெரியுது. வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வியூ பக்கோடா வியூ ஒன் ஆஃப் த ஒர்த் பிளேஸ் ஏற்காடு. கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் ஃபாகுலாம் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அது அந்த இடம்லாம் ஃபுல்லாக மறைச்சி இருக்குது. ஃபாகு வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரண்ட் வியூவில் பாருங்கள். கைஸ் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஸோ வியூ நாங்கள் கிளம்பியாச்சு ரிட்டன். அதில் வந்து பைக்கில் போகும்போது வந்து வாய்ஸ் சரியாக கேட்க மாட்டேங்குது. ஸோ நைட்டு வீடியோவிலே வாய்ஸ் சரியாக கேட்காது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க வியூ பாருங்கள். ஓகே கைஸ், மரம்லாம் பயங்கர ஹைட்ரேட்டட் இருக்குது.